அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லை மீறி போகும்போது அதை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் அநேகர் தங்களுடைய வேலையை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிரச்சனைகளில் நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிற தெய்வத்தை நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அறிமுகம் செய்ய வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். யார் இவர் நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடலின் அலைகள் ஓய்வதில்லை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல வாழ்க்கையின் கஷ்டங்களும் ஓய்வதில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அநேக கஷ்டங்களை நம்மாலே எளிதாக கடந்து விடுகிறோம். கடினமான நேரங்களை கூட நாம் தாண்டி விடுகிறோம். ஆனால் சில நேரங்களிலே சில கஷ்டங்களை நம்மால் சமாளிக்க முடியவில்லை. அது நம்மை விழுங்கி விடுமோ, நம்மை அழித்து விடுமோ என்று சொல்லி அச்சத்திலே உறைந்து போய் இருக்கிறோம். நம்பிக்கை இழந்து போகிற மனிதன் தான் தற்கொலையை நாடி ஓடிவிடுகிறார்கள். குடும்பமாக தற்கொலை செய்து விடுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களாலே அதை சமாளிக்க முடியவில்லை. அந்த கஷ்டம் அவர்களை விழுங்குவதற்கு முன்பதாக தங்களையே மாய்த்து கொள்ளலாம், அப்படியானால் நமக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து தாங்கள் பெற்ற சொந்த பிள்ளைகளையே கொலை செய்து விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் சரியான முடிவா என்று சொன்னால் இல்லை பிரியமானோர்களே. கஷ்டங்கள் கஷ்டமானதாக இருக்கலாம், ஆனால் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் என்பதுதான் இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற அற்புதமான செய்தியாகும். மனிதன் நமக்கு உதவி செய்யாமல் போகலாம், நம்மை பெற்றவர்களாலே நமக்கு உதவ முடியாமல் போகலாம், இந்த உலகமே நம்மை கைவிடலாம். ஆனால் நம்மை படைத்த தேவன் நம்மை கைவிடுவாரா என்று சொன்னால் விடமாட்டார். தாய் தன் பாலகனை மறப்பாளோ என்று சொல்லி அழகான வசனம் வேதாந்தத்தில் உண்டு. ஆனால் இந்த நாட்களிலே தாய் கூட பிள்ளையை மறந்து விடுகிறாள். கள்ள காதலோனோடு கூட ஓடி போகும்படியாய் பெற்ற பிள்ளையை கொலை செய்கிறவர்களும் பெற்ற பிள்ளையை குப்பை தொட்டியில் தூக்கி எறிகிற பெண்களையும் நாம் பார்த்து விட்டோம். ஆனால் நம்மை படைத்த தேவனும் அப்படிப்பட்டவரா என்று சொன்னால் நிச்சயம் இல்லை பிரியமானோர்களே. பரிசுத்த வேதாகமம் நம்மை படைத்த தேவனை பற்றி சொல்லும் பொழுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றும், அவர் அநாதி சிநேகத்தினாலே நம்மை சிநேகித்தவர் என்றும் வேதம் சொல்கிறது. அவர் உண்மையாகவே நம்மை நேசித்திருப்பாரானால் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கலாம். இந்த உலகத்திலே மனிதன் பாவம் செய்ததினாலே பாவத்தின் விளைவாக அநேக கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது, உண்மைதான். ஆனால் அதன் மத்தியிலே தேவன் நமக்கு உதவி செய்ய கரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நீட்டுகிற கரத்தை நாம் பிடிக்க முடியுமானால், அல்லது அவருடைய கரத்திற்குள்ளே நம்முடைய கரத்தை வைப்போமானால் நம்மை அவர் தூக்கிவிட ஆயத்தமாயிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே மிக அற்புதமான ஒரு சம்பவம் உண்டு. ஆண்டவருடைய சீஷர்கள் ஆண்டவரோடு கூட ஒரு படகிலே பயணம் பண்ணுகிறார்கள். அவர்கள் பயணம் பண்ணும் பொழுது பயங்கரமான சுழல் காற்று அடிக்க ஆரம்பித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களிலே அநேகர் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்தார்கள். அதனாலே அவர்கள் கடலிலே பழக்கப்பட்டவர்கள். எத்தனையோ காற்றை பார்த்திருக்கிறார்கள். காற்றுக்கு பயப்படுகிற ஆண்கள் அல்ல அவர்கள். எவ்வளோ கஷ்டங்களை கடந்தவர்கள் தான். அதனாலே அவர்கள் அச்சப்படவில்லை. நீண்ட நேரம் அவர்கள் போராடினார்கள். ஆனால் ஒரு கட்டம் வந்த பொழுது அவர்களும் நம்பிக்கையை இழந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் படகிலே ஒரு மூலையிலே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் ஆண்டவரை எழுப்பி, ஆண்டவரை எழுந்திரும், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். ஏன் அப்படி கேட்டார்கள்? ஆம், அவரும் அமைதலாகத்தான் தூங்கிக் கொண்டிருக்கிறார். நடக்கிறது எதுவுமே தெரியாதது போல அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். தனக்கு கவலையிலேயே இல்லை என்பது போல் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவரை பார்த்து அப்படி கேட்டு விட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட
பல கஷ்டங்களை நம்மால் கடந்து வர முடியும், பல கஷ்டங்களை நம்மால் தாண்ட முடியும். ஆனால் சில நேரங்களிலே இக்கட்டு நம்முடைய குரவலையை நெருக்கும் பொழுது, அநேக நேரத்திலே தெய்வத்தை பார்த்து அப்படித்தானே கேட்கிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. அவர் கவலை உள்ளவர் தான். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று அவர் எதிர்பார்க்கிறது, என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அவருடைய உதவியை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவரே என்று சொல்வதை விட தகப்பனே என்று சொல்லிதான் கூப்பிடும்படியாக அழகான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உறவு எப்படி என்று சொன்னால், அவர் நமக்கு பிதாவாய் இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளை தன்னுடைய கஷ்டத்து நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொன்னால் தகப்பனை நோக்கி கூப்பிட வேண்டும். அதுபோல நானும் நீங்களும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அநேக நேரத்திலே நம்முடைய படிப்பினாலே சமாளித்து விடுவோம், பணபலத்தினாலே சமாளிப்போம் என்று சொல்லி நாம் முயற்சி எடுத்து தோற்று போனவர்களாக காணப்படுகிறோம். எல்லாவற்றையும் நம்மால் செய்து முடிக்க முடியாது. நம்முடைய தேவனுடைய உதவி எனக்கும் உங்களுக்கும் தேவையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சீஷர்கள் கதறுகிறார்கள். தண்ணீர் படகிலே நிரம்ப ஆரம்பித்தது. படகு மூழ்க போகிற நேரம் வந்த பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். உதவி செய்யும் என்று கூட கூப்பிடவில்லை, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா என்று கூப்பிட்டார்கள். அவர் தூக்கத்தை விட்டு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அமைதலாயிரு என்று சொன்னார். அது அப்படியே அமைதலை கொண்டு வந்தது. சீஷர்கள் இதை பார்த்து பயந்து போனார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ என்று பயந்தார்கள். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் என்னையும் உங்களையும் படைத்த தெய்வம் அவர் படைப்பாளி அல்லவா? எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அல்லவா? அவர் எல்லாவற்றின் மேலே அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் சில காரியங்கள் கடினமானதா இருக்கலாம், சில காரியங்கள் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாததா இருக்கலாம். ஆனால் அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆம், அன்றைக்கு அந்த கடலும் காற்றும் அமைதலாயிற்று. சீஷர்கள் பயந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார். பெரிய அமைதல் ஏற்பட்டது. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே அவர் நம்மை படைத்து அனாதைகளாக விட்டுவிடவில்லை. சில நேரத்தில் நானும் நீங்களும் அனாதைகளைப் போல உணர்கிறோம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. அது உண்மை அல்ல என்பதை காண்பிக்கும்படியாக தான் உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். லூக்கா 19வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்று சொல்லி. மனிதன் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே இன்றைக்கு நிற்கிறான். தெய்வத்தை விட்டு தூரம் போனவனாக நிற்கிறான். காணாமல் போனவனை போல, தொலைந்து போனவனை போல அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த மனிதனை தேடி வந்தார். அவனை கண்டுபிடிக்கும்படியாக, மறுபடியுமாய் அவனை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக வந்தார். புரிகிறதா பிரியமானவர்களே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை, அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்காகவும் அவர் வரவில்லை. பதிலாக தான் படைத்த மனிதன் படுகிற துன்பத்தை பார்த்து, வேதனையை பார்த்து, தொலைந்து போன அவனுடைய நிலையை பார்த்து அவனை மறுபடியுமாய் தன்னண்டையிலே சேர்க்க வந்திருக்கிறார். இன்னைக்கு மனிதர்கள் அவரை தவறாய் புரிந்து கொண்டார்கள். மதத்தை உண்டாக்க வந்தார், குறிப்பிட்ட மதத்தின் தெய்வமாக வருகிறார் என்று சொல்லி இல்லை. அவர் மனிதனை தேடி வந்தவராக இருக்கிறார். மனிதனை தேடி மனிதனாய் வந்தார். தெய்வமாக கூட வரவில்லை. ஆனால் அவர் தெய்வமாய் இருந்தாலும் கூட தெய்வீகத்தை மறைத்து நம்மோடு கூட மனிதனாக அவர் வாழ்ந்தார். பிரியமானவர்களே, எதற்காக என்று சொன்னால்,
இந்த பூமியிலே என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, என்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னிக்கும்படியாக, அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே உதவி செய்வது மட்டுமல்ல, நான் இந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுது நானும் நீங்களும் அவரோடு கூட என்றென்றைக்குமாய் வாழும்படியாக அவர் இந்த பூமியிலே நம்மை தேடி வந்தார். இது மிக முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. நம்மை தேடி வந்தார் என்பதுதான் இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற அற்புதமான நற்செய்தியா இருக்குது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம், என்னையும் உங்களையும் படைத்த தெய்வம் நம்மை தேடி வந்தார். தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி போகிற ஒரு மேய்ப்பனை போல, தொலைந்து போன பிள்ளையை தேடுகிற தகப்பன் தாயை போல ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அவர் மதத்தை உருவாக்க வரவில்லை, ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்த வரவில்லை, போதனை செய்ய வரவில்லை. பதிலாக தொலைந்து போன நம்மை தேடி வந்தார், நம்மை கண்டுபிடிக்கும்படியாக வந்தார், நமக்கு உதவி செய்யும்படியாக வந்தார். அதை தான் அங்கே செய்கிறார். இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார், சூம்பின கை கால்களை உடையவர்களை சுகப்படுத்தினார், சகல விதமான வியாதிகளையும் அவர் சுகப்படுத்தினார், மரித்து போனவனை உயிரோடு கூட எழுப்பினார். இதெல்லாம் எதற்காக செய்தார் என்று சொன்னால், இவை எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை காண்பிக்க முடியாது. அவர்தான் நம்மை படைத்தார் என்பதை நமக்கு உணர்த்தும்படியாக அவர் இவைகளை எல்லாம் செய்து முடித்தார். பிரியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு காரியம். எவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடைய முடியும். பரிசுத்த வேதாகம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவர் தன்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை பார்த்து சொல்லும் பொழுது, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். உலகத்திலே யாருமே இதை சொல்ல முடியாது. தகப்பனும் தாயும் கூட ஒரு காலகட்டத்திலே நம்மை விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். போய்விட அவர்கள் விருப்பமில்லை, ஆனாலும் அவர்கள் போய்தான் ஆக வேண்டும். நாம் சேமித்த பணம் நம்மை விட்டு ஒரு நாளிலே போய்விடும். நாம் சேர்த்து வைத்திருக்கிற நம்முடைய பலம் நம்மை விட்டு ஒரு நாளிலே போய்விடும். எல்லாமே நம்மை விட்டு போய்விடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரிடத்தில் நான் எப்படி வர வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? பார்க்க முடியாத ஒரு தெய்வன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்தார் என்பது உண்மையானாலும், இன்றைக்கு நான் எங்கே தேடுவது என்று உங்கள் உள்ளத்திலே கேள்வி எழும்பலாம். ஆண்டவர் அன்றைக்கு சொல்லுகிறார், இந்த பரிசுத்த வேதாகத்திலே வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. மனம் திரும்புகிறது என்றால் என்ன என்று சொல்லி கேட்கலாம். திரும்புதல் என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும், முழுமையாக நாம் திரும்ப வேண்டும். ஆனால் சரீரத்திலே திரும்புவதல்ல, என் மனதிலே நான் திரும்ப வேண்டுமா? என்ன திரும்புவது? நான் பாவ வழியிலே நடந்து கொண்டிருந்தேன் அல்லவா, அந்த பாவ வழியை விட்டு தேவனுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். என்னுடைய அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து நான் திரும்ப வேண்டும், அசுத்தமான சிந்தனையிலிருந்து நான் திரும்ப வேண்டும். கேவலமான காரியங்களின் வாழ்க்கையிலே நான் விட்டுவிட தீர்மானம் எடுக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நானும் நீங்கள் வர வேண்டும். மனிதன் இன்றைக்கு தானே ராஜாவாக இருக்க விரும்புகிறான். தான் தன் வாழ்க்கையிலே ராஜா, தான் நினைத்ததை அவன் செய்வான். அதுதான் மனிதன் செய்த தவறாக மாறுகிறது. உண்மையான ராஜா யார் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் நம்மை படைத்த தெய்வமாக இருக்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் வர வேண்டுமானால் நான் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் நடந்த பாதை தவறாய் இருக்கிறது, நான் தவறான பாதையிலே இவ்வளவு நாள் நடந்து விட்டேன், உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் இனிமேல் உமக்கு பிரியமான பாதையிலே நடப்பேன் என்று சொல்லி
ஒரு மனிதன் சொல்லும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். அதை தான் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக சொல்கிறது. இந்த பூமியிலே அவர் வந்ததின் நோக்கமே என்னவென்று சொன்னால், மனுஷனுடைய பாவத்தை நீக்கி அவன் செய்த தவறுகளை மன்னித்து அவனை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக அந்த பூமியிலே வந்தார். அவர் இந்த பூமியிலே நம்மோடு கூட வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவரை உங்கள் ஆண்டவராகவும் தகப்பனாகவும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். நான் சொல்லுகிறது விளங்கும் என்று நான் நம்புகிறேன். இது ஒரு உறவு பிரியமானவர்களே, இது மதம் அல்ல. மதம் மனிதன் உண்டாக்கினது. ஆனால் தேவன் மனிதனை உறவிலே படைத்தார். இந்த உலகமே உறவினால் தானே இணைக்கப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி என்பது உறவு, பெற்றோர் பிள்ளைகள் என்பது உறவு, மாமா அத்தை உறவுகள் உண்டு. உறவினால் தான் இந்த உலகம் இணைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை அந்த உறவிலே தான் படைத்தார். அவர் நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறார். நாம் அவரை விட்டு விட்டோம். இன்றைக்கு மறுபடியுமாய் அந்த உறவுக்குள்ளே நம்மை அழைக்கிறார். அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு பிரியமில்லாத பாவத்தை நான் விட்டுவிடும் பொழுது நான் அவருடைய பிள்ளையாக மாறுகிறேன். அவர் என்னுடைய தகப்பனாக மாறுகிறார். அப்படி நடக்கும் பொழுது இந்த பூமியிலே நான் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் அவர் என்னோடு கூட நடக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை என்னுடைய கண்களாலே அவரை பார்க்க முடியவில்லை, ஆனால் அவர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் என்னோடு கூட அவர் இருப்பதை உணர முடியும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். என்னுடைய கஷ்டங்களிலே அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய பாடுகளிலே அவர் எனக்கு உதவி செய்கிறார். என்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த உறவை ஏற்படுத்தும்படியாக தான் அவர் சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே மரிப்பதின் காரணம் நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக அவர் ஒரு பரிகாரத்தை அவர் செய்து முடித்தார். என்னுடைய பாவத்தை கழுவும்படியாக அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினார். அதுதான் அவர் கொடுத்த கிரயமாக, விலையாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகும்பொழுது காணிக்கை கொண்டு போகிறோமே, பலிகளை செலுத்துகிறோமே, எதற்காக என்று சொன்னால் கிரயம் செலுத்துதல். ஆனால் அதெல்லாம் போதாது என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. அதனால்தான் நம்மை படைத்த தெய்வம் அவரே அந்த பரிகாரத்தை, கிரயத்தை செலுத்தி உறவுகளை சரிப்படுத்த அவர் வழிகளை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய பாவ வழியை விட்டுவிட்டு அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். அவரை நான் என் ஆண்டவராக, என்னுடைய இரட்சகராக, என் சொந்த தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமியிலே நான் வாழும் மட்டும் அவர் என்னோடு கூட நடக்கிறார். நான் கண்ணை மூடும் பொழுது, நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அவருடைய ராஜ்யத்திலே அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இந்த பூமியிலே நாம் அவரை சேர்த்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே, நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இந்த உறவுக்கு முடிவு என்பதே கிடையாது. இதைதான் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். நித்திய ஜீவன் என்று சொன்னால் முடிவில்லாத ஒரு வாழ்வு என்று அர்த்தம். இந்த வாழ்வு உங்களுக்கு வேண்டுமா? இந்த பூமியிலே அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய தவறுகளை அவர் மன்னிக்கிறார், உறவை புதுப்பிக்கிறார். அதன் பின்பதாக நான் இந்த பூமியில் அவரோடு கூட நடக்கிறேன். ஒரு நாளிலே நான் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்திலே நடக்க முடியும். இது கற்பனை அல்ல பிரியமானவர்களே, இது நிஜம். அதனால்தான் நம்முடைய உறவுகள் மரிக்கும் பொழுது நாம் சொல்லுகிறோம், அவர்கள் போய்விட்டார்கள் என்று சொல்லி. அவருடைய சரீரம் ஒருவேளை இன்னும் அடக்கம் பண்ணப்படாமல் இருக்கலாம், எரிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் சொல்லுவோம் அவர்கள் போய்விட்டார்கள் என்று சொல்லி. எங்கே போய்விட்டார்கள்? மனிதன் இல்லாமல் போகவில்லை. இந்த பூமியிலே சில காலம் வாழ வேண்டும்,
பின்பதாக அவன் மறுபடியுமாக தெய்வத்தண்டையிலே போக வேண்டும். இந்த பூமியிலே தெய்வத்தோடு கூட நமக்கு உறவு ஏற்படவில்லை என்று சொன்னால், சொர்க்கத்திலே தெய்வத்தோடு கூட நமக்கு உறவு இல்லை, அவரோடு கூட வாழ நமக்கு உரிமை இல்லை. அதை தான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. தெய்வத்தோடு கூட உங்களுக்கு உறவு வேண்டுமா? அந்த உறவு உண்டானால் கடினமான சூழ்நிலையில கூட ஓயாத பாடுகள், அலைகளைப் போல நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மோடு கூட அவர் நடப்பார். அதோடு கூட கடக்க முடியாத மறுமையின் வாழ்வை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அவரோடு கூட என்றைக்குமாய் வாழலாம். இதை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இதை பற்றி அதிகமாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோம். நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசையாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த பூமியிலே உறவை இழந்து நிற்கிற நாங்கள் மறுபடியுமாய் உங்களோடு கூட உள்ள உறவை பெற்றுக்கொள்ள முடியாது. நீர் ஏற்படுத்தின வழிக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உறவுக்குள்ளாய் வந்து சேர கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உங்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. அவளோடு கூட பேசும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மரணம் உன்னை தொடும் முன்னே, மரணம் உன்னை தொடும் முன்னே, மனமும் திருந்தி வாழவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா.
பூமியும் அழிந்துவிடும், வாழ்வும் ஒரு நாள் முடிந்துவிடும். வானம் பூமியும் அழிந்துவிடும், வாழ்வும் ஒரு நாள் முடிந்துவிடும். பாவம் முன்னை தொடர்ந்து வரும், பாவம் முன்னை தொடர்ந்து வரும். ஆளும் நரகத்தில் தள்ளிவிடும். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. உடலை மரணம் சாய்த்துவிடும், உயிரோ போகும் தேவனிடம். உடலை மரணம் சாய்த்துவிடும், உயிரோ போகும் தேவனிடம். பாவ சுமையோடு அது போனார், பாவ சுமையோடு அது போனார். வாழும் நரகம் தான் கிடைக்கும். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. பாவத்தின் சாபம் நீங்கிடவே, பரலோக வாழ்வில் மகிழ்ந்திடவே. பாவத்தின் சாபம் நீங்கிடவே, பரலோக வாழ்வில் மகிழ்ந்திடவே. பாடுகள் கொண்ட இயேசுவையே, பாடுகள் கொண்ட இயேசுவையே பற்றிக் கொள்வாய் இப்பொழுதே. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரச்சனைகளில் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்றும், இந்த உலகில் மனிதனாக வந்து நம்மை நேசிப்பதை வெளிப்படுத்தினார் என்றும் கேட்டோம். நம்மையும் தெய்வத்தையும் பிரிக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். இன்றும் ஜீவிக்கின்றார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களுடைய பிரச்சனைகளிலே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவுவது மட்டும் அல்லாமல் மரணத்திற்கு பிறகு அவரோடு வாழும் வாழ்க்கையையும் கொடுப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிரச்சனைகளில் உங்களோடு கூட இருக்கும் தெய்வத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. உங்கள் வாழ்க்கையில் உங்களை கைவிடாத இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான சந்தோஷம்
உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.